ஆங்காங்கே சின்ன சின்ன ஸ்டூல்களில் குரான் வைக்கப்பட்டு ஓத விரும்பியவர்கள் அல்லது அந்த குரானை படிக்க விரும்பியவர்கள் படிக்கலாம். இந்த குரான் அரபு மொழியில் மட்டுமல்லாமல் டச் மொழியில், அதாவது ஜெர்மன் நாட்டுக்குரிய டச் மொழியிலும் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 4500 சதுர அடியை கொண்ட இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு 34,000 மில்லியன் ஈரோக்கள் முடிந்ததாக கூறப்படுகிறது. இங்கு 2000 முதல் 4000 பக்தர்கள் வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு மிகவும் உதவி செய்தவர்கள் DITIB என்ற துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு இஸ்லாமிய அசோசியேஷன். அது மட்டுமல்லாமல் 884 வேற்று அசோசியேஷன்களும் சேர்ந்துதான் இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான பண உதவிகளை செய்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு சிறந்த விடயம் என்னவென்று சொன்னால், சென்ட் தியோதோர் என்ற கேளின் நாட்டில் அமைந்திருக்கிற ஒரு தேவாலயம் கூட இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான பண உதவியையும் செய்திருக்கின்றது. என்னதான் ஐரோப்பா நாட்டில் ஒரு பள்ளிவாசல் கட்டினாலும் அதற்கான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது. 16 ஜூன் 2007 200க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பள்ளிவாசல் கட்ட வேண்டாம் என்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். கொலோன் என்ற இந்த ஊரில் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு மக்கள் எதற்காக கண்டனம் தெரிவித்தார்கள் என்றால், கொலோன் ஊரில் வாழ்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேளின் நகரம் அல்லது கொலோன் நகரம் கிறிஸ்தவர்களுக்கான நகரம், கிறிஸ்தவ மதத்துக்கான நகரம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டதுதான்.